ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து அகைன் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி தான் பார்க்குறோம். அதாவது நம்ம வந்து டெய்லியுமே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கோம். மேனிஃபெஸ்ட் எப்படி பண்றதுங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு எப்படின்னா கான்ஷியஸா ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அன்கான்ஷியஸா மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இதை வந்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறது? நம்ம நினைக்கிறத நினைச்ச மாதிரியே நடக்கிறது சிலது இருக்கு. நம்ம நினைக்கிறது எப்படியாவது ஒண்ணு நடக்கும். புரியுதுங்களா? இத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்பதான் வந்து தெரியும். அதாவது எப்படி சொல்லலாம்னா, நம்ம அந்த மேனிஃபெஸ்டேஷனோட ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. அந்த ப்ராசஸ்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கான்சன்ட்ரேஷனையும், உங்களோட ஃபோக்கஸும் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட் நீங்க நினைக்கிற ரிசல்ட் வரும். இப்ப எப்படிங்கிறத நான் புரியிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஏதோ ஒண்ணு நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சுக்கிறீங்க. அதாவது கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி இப்ப நான் சொல்றேன். இப்ப வந்து கார் வாங்கணுங்கிறது உங்களுடைய ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாள் அப்படிங்கன்னா, ஒரு 10th 12th நீங்க படிக்கிறீங்கன்னு வைங்க. அப்ப இருந்தே உங்களுக்கு கார் வாங்கணும். அதாவது என் பேர்ல எனக்குன்னு ஒரு தனி கார் இருக்கணும். அந்த காரை வந்து நான் ஓட்டணும். இதுதான் உங்களோட ஒரு லைஃப் டைம் கோல்னு நீங்க வச்சுக்கோங்க. வேற பெருசா பெரிய ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுவே எனக்கு பெரிய ஆசையா இருக்கணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு. சரிங்களா? இன்னொன்னு எடுத்துக்கோங்க. உங்க லைஃப்ல ஒரு மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனால உங்க வாழ்க்கையே நீங்க மாறணும். ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விஷயம் நடக்கிற முன்னாடி வரைக்கும் என் லைஃப் இப்படி இருக்கும். இது நடந்ததுன்னா எனக்கு இப்படிதான் இருக்கும் என் வாழ்க்கை. அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற ஒரு விஷயம் கையில எடுத்துக்கோங்க. இப்ப அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கூடவே நான் சொல்ற இந்த கார் எக்ஸாம்பிள் கூட நீங்க டிராவல் ஆகுங்க. புரியும். இப்ப கார் ஒண்ணு வாங்கணும். இப்ப நான் நினைச்சுக்கிறேன். இப்ப வந்து நீங்க உங்களோட ஒரிஜினல் கோல் எடுத்துக்கிறீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கார் வாங்குறேன்னு வைங்க. இப்ப நான் நினைச்சிட்டே இருக்கேன் கார் வாங்கணும்ட்டு. இப்ப வந்து நான் அன்கான்ஷியஸா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்க. அப்படியே நான் பாட்டுக்கு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். 10th பாஸ் பண்றேன், 12th படிக்கிறேன், காலேஜ் முடிக்கிறேன், வேலைக்கு போறேங்கும் பொழுது கார் வாங்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. அதுக்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி மேனிஃபெஸ்டேஷன் தெரிஞ்சு, லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சும் நான் பண்ணலாம். இல்ல ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை ஒண்ணு இருக்குப்பா இப்படின்னு இருக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த 2 ஆசை எதுவா இருந்தாலும் இது வந்து அன்கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷன் தான். எந்த கார் எப்படி என்ன வேணுங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கல. சரிங்களா? இப்ப வந்து இது வந்து ஒரு சினாரியோ. இப்ப இன்னொரு சினாரியோ, நான் வந்து ரொம்ப பர்டிகுலரா இருக்கேன். எனக்கு வந்து ஒரு கார் வச்சுக்கலாம். இப்ப எனக்கு பலினோ வேணும்னு நான் நினைக்கிறேன்னு வைங்களேன். பலினோல எனக்கு ப்ளூ கலரே தான் வேணும். அந்த வண்டி வந்து எனக்கு கோயம்புத்தூர்ல நான் போயிட்டு வாங்கணும். இந்த வேற ஊர் போய் வாங்கணும். நான் கோயம்புத்தூர்ல இருந்து அந்த ப்ளூ கலர் பலினும் நான் வாங்கணும். இப்படி நினைக்கிறேன். அதுக்கான மேபி அந்த பணம் வந்து நான் ஃபுல் பேமெண்ட் கொடுத்து நான் வாங்குறேன்னு நான் நினைக்கலாம். இல்ல வந்து இஎம்ஐல வாங்குறேன்னு நினைக்கலாம். இது எல்லாமே என்னன்னா மேனிஃபெஸ்டேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். சும்மா எடுத்தோம் டபார்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன், நான் கார் வாங்கணும் அப்படி கிடையாது. அது எல்லாமே அன்கான்ஷியஸ்ல போயிடும். சரிங்களா? இப்ப தெளிவா கான்ஷியஸா பண்ணும்போது எப்படி இருக்கணும்? அந்த இஎம்ஐ நான் கட்டுறேங்கிற ஆப்ஷனுக்கே நீங்க போறீங்க. மேபி அந்த இஎம்ஐங்கிறது கடன் தான். நம்ம மந்த்லி தான் இன்கம் கொடுக்க போறோம். நம்ம இன்கம்ல இருந்து தான் எடுத்து கொடுக்குறோம். இருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியா அந்த கார் வாங்குறேன். புரிஞ்சுக்கோங்க. இது வந்து கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் வந்து ஒரு இனிஷியல் அமௌண்ட் நான் கையில அதை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணி இல்ல 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணி இந்த பணம் இப்ப என்கிட்ட ரெடியா இருக்கு. நான் லோனை போடுறேன். நான் போய் அந்த காரை எடுக்கிறேன். அந்த காரோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சூப்பரா போகுது. கிடைச்ச டைம் நான் சொன்ன டைமுக்கு எனக்கு கார் கிடைச்சிருது. அந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்து ஒரு 5 வருஷம் எனக்கு கொடுக்குறாங்க. இந்த 5 இயர்ஸுமே நான் இஎம்ஐயை வந்து நான் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஸ்மூத்தா நான் கட்டுறேன். அந்த அளவுக்கான இன்கம் எனக்கு இங்க வந்துகிட்டு இருக்கு. அந்த இன்கம் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகிற அளவுக்கு நான் சூப்பரா ரொம்ப ஸ்மார்ட்டா நான் ஒர்க் பண்றேன். நான் அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை சுத்தி என்விரான்மெண்ட் ரொம்ப ஹாப்பியா என்ன வச்சுக்கிறாங்க. என் செல்ஃபை நான் ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். ஒரு இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷன்னா இதுதான். நீங்க வந்து எனக்கு இப்ப அன்கான்ஷியஸ்ன்னு போனீங்கன்னா நான் கார் வாங்கணும். 10வதுல ஆசைப்பட்டேன், 12வதுல ஆசைப்பட்டேன், வேலைக்கு போனேன், காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன், வீட்டுல அடம் பிடிக்கிற அப்பா எனக்கு கொஞ்சம் காசை கொடு, எங்கேயாவது இருந்து எனக்கு கடன் வாங்கி கொடு, நான் கார் வாங்கணும்ப்பா ப்ளீஸ்ப்பா, மீதி அமௌண்ட் எப்படியாவது நான் இஎம்ஐல கட்டிக்கிறேன் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு நம்ம கேட்டு இப்ப நான் அகைன் அந்த பழைய சினாரியோக்கு போங்க. நான் காரை வாங்கிட்டேன், பலினோ நியூ காரே வாங்கிட்டேன். இஎம்ஐ எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு கட்டினா போதும். மொத்தத்துல எனக்கு கார் எனக்கு வேணும். என் வீட்டு வாசல்ல கார் இருக்கணும். நான் அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு போகணும். இதுதான் என் ஆசை. இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன். இப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நடக்கும். இது ரொம்ப ஈஸியா நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல உங்களோட மைண்ட் வந்து எங்கேயுமே சேஞ்சே நீங்க பண்ண கிடையாது. ஏன்னா நீங்களே யோசிங்களேன்.
கடன் ஈஸியா கொடுப்பாங்க. நீங்க வந்து கார் வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க கடன் குடுக்கலன்னா கார் எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்ட்டு ஃபைனான்ஸ்ல ஈஸியா உங்களுக்கு கடன் குடுப்பாங்க. நீங்க சேர்த்து வச்ச பணம் உங்க கையில இருக்கு. வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. கார் எடுத்துட்டு போலனா கூட எப்படியாவது முட்டியும்போது இஎம்ஐ கட்டுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்னு கார குடுத்துருவாங்க. இதுல உங்களுக்கு பெருசா எதுவுமே கிடையாது. இதுக்கு நீங்க மேனிஃபெஸ்ட் கூட பண்ண தேவையில்ல. சரிங்களா? ஆனா இந்த கான்ஷியஸ்ன்னு வரும்பொழுது நீங்க என்னென்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்க? அந்த நுணுக்கம் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். இது வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா உங்களோட ஒரிஜினல் கோல் எதுவோ, அது சார்ந்து நீங்க இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா யோசிக்கணும். எப்படி இஎம்ஐ நான் ஹாப்பியா கட்டணும். நான் சும்மா இப்போதைக்கு கார் வாங்கி நான் என் வீட்ல நிறுத்துறேன். அது கிடையாது. அந்த கார நான் ஹாப்பியா கொண்டு வரேன். அந்த கார நான் இஎம்ஐலயே எடுக்கிறேன். சரிங்களா? ரெடி கேஷ் கூட வேண்டாம். அந்த இஎம்ஐலயே நான் எடுக்கிறேன்னாலும், அந்த இஎம்ஐக்கு அமௌண்ட் எனக்கு இருக்கு. அந்த அமௌண்ட்ட சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு. நான் வந்து ரொம்ப ப்ரமோஷன் வாங்கி அதோட ஹையரா இன்னும் வந்து வளர்ந்து நான் ஃபினான்ஷியலி ரொம்ப வந்து இண்டிபெண்டன்ட் ஆகுறேன். நான் இண்டிபெண்டன்ட் ஆகிற அளவுக்கு என்னை சுற்றி என்விரான்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கு. என்ன நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். சம்பாதிக்கிற அளவுக்கு நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். புரியுதுங்களா? இந்த அளவுக்கு ஒரு நுணுக்கம் வந்து நீங்க ஒரு ஆசைன்னு படுறது யார் வேணா ஆசைப்படலாம். இப்ப இந்த ஆசையை பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி கட்டி இதைத்தான் சொல்லுவாங்க. ஆசைங்கிறது தான் துன்பத்துக்கு காரணம் இதுதான். முட்டாள்தனமா ரொம்ப கேனத்தனமா நம்ம கடக்கடான்னு ஒரு முடிவெடுத்து ஏதோ ஒண்ணு எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவெடுத்து பண்றோம் இல்லையா? அதோட ரிசல்ட் இப்படி இருக்கும். ஆனா இங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க யோசிக்கணும் அப்படின்னாலே நீங்க பாசிட்டிவா இருக்கணும். நீங்க பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா என்ன தேவை? இன்னைக்கு இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்களோட ப்ரெசென்ட்ல நீங்க பாக்குற எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கணும். அப்படி இருக்கான்னு நீங்க பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க முதல்ல அதை தான் மாத்தணும். உங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை மாத்தணும். உங்களை நீங்க மாத்தணும். உங்க சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்டை நீங்க வந்து பாசிட்டிவா ஃபேஸ் பண்ணணும். அதை ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு தான் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளேயே போகணும். இப்ப இன்னொரு டவுட் கூட வரும். சரி, இப்ப நான் வந்து அந்த பழைய அந்த முன்னாடி சினோரியோக்கு போறேன். பேட் சுச்சுவேஷன், அவசரமான இஎம்ஐ வாங்கி கஷ்டப்பட்டு கட்டி தத்தக்கா நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் இப்படியே தான் 5 வருஷமும் இஎம்ஐ கட்டி கஷ்டப்பட்டு தான் முடிக்கணுமா? அந்த இடத்துல என்னோட மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அங்க என்ன உங்களுக்கு தேவைப்படும்னா, இங்க நீங்க என்ன அளவுக்கு எஃபர்ட் கொடுத்து பாசிட்டிவா இருக்க ட்ரை பண்றீங்களோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நீங்க இங்க கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நீங்க இந்த அளவுக்கு கான்சியஸால மேனிஃபெஸ்ட் பண்ணல. தேமேன்னு கேட்டீங்க, கடன் வாங்கினீங்க, கார் வாங்கினீங்க, இஎம்ஐ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பக்குன்னு இருக்கு. இப்போ 2ஆம் தேதி 3ஆம் தேதி அக்கௌண்ட்ல பணம் போடணும் அப்படின்னாலே பக்குன்னு இருக்கு. எப்படா வரும்? ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த மணி மேனிஃபெஸ்டிங் வந்து உதவும். சரிங்களா? இதுக்கு கண்டிப்பா 1 வருஷம் 2 வருஷம் எடுக்கும். அந்த 2 வருஷமும் நீங்க கஷ்டப்பட்டு தான் இஎம்ஐ கட்டி ஆகணும். ஆனா அந்த நாள்ல அந்த ஒரு 2 இயர்ஸ்ல உங்களுக்கு பணம் சார்ந்து எந்த ஒரு நெகட்டிவான சிந்தனையும் வரக்கூடாது. இந்த காரை வாங்கி தொலைச்சிட்டு இப்ப எனக்கு வாழ்க்கையே போச்சு, இந்த கார்னால என் நிம்மதி போச்சு, இதுக்கு கட்டுற காசை நான் வந்து வச்சிருந்தேன்னா இன்னைக்கு வேற ஏதாவது பண்ணியிருப்பேன், இல்ல கடன் இல்லாம இருந்திருப்பேன், இப்படி எல்லாம் இல்லாம அந்த கார் மேல நீங்க உங்களோட லவ்வ கார் மேல காட்டணும். நீங்க எவ்வளவு ஆசையா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அதை நினைச்சு பார்க்கணும். சோ அந்தந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு என்னென்ன ப்ரெசென்ட்ல வந்து நீங்க என்னென்ன பாசிட்டிவா பாக்குறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் நீங்க பார்த்து அடிக்கடி அதாவது ஏதாவது ஒண்ணு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ஒரு விஷயம் உங்க லைஃபையே மாத்தும். அப்படின்னா அதுக்கு நீங்க மெனக்கெட்டு ஒரு நாள் பூரா மேனிஃபெஸ்ட் பண்ணணும். எப்படி இருக்கணும்? அப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கணும்? இப்ப நான் நார்மலா இருக்கேன், இப்ப நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பாசிட்டிவாலாம் மாறிட்டேன் நானு. சரிங்களா? இனிமே எங்கிட்ட மாத்துறதுக்குலாம் எதுவுமே இல்லை. இப்ப நான் மேனிஃபெஸ்ட்குள்ள போறேன், அந்த காரை வாங்கணும் ப்ராப்பரான்னு நினைக்கிறேன்னா அடிக்கடி நீங்க எப்படி நினைச்சு பார்க்கணும்னா அந்த இஎம்ஐ செக் பாஸ் ஆகுது, ரொம்ப ஹாப்பியா பாஸ் ஆகிற மாதிரி நினைச்சு பார்க்கணும். அப்புறம் வந்துட்டு நீங்க அங்க போயிட்டு சைன் போட்டு வர்ற மாதிரி அந்த கார் எடுத்துட்டு நீங்க எங்கெங்கயோ ஜாலியா ட்ரிப் போறீங்க. அப்புறம் அந்த கார்னால உங்களுக்கு உங்க லைஃபே வந்து அந்த கார்னால உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இஎம்ஐ கட்டி நீங்க முடிக்கிறீங்க, இன்ஃபேக்ட் ப்ரீ க்ளோஸ் கூட பண்றீங்க. அந்த அளவுக்கு டெய்லி பேசிஸ்ல நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அந்த கார் வாங்குறதுன்னா அது ஒண்ணுதான் உங்களோட ஃபோக்கஸா இருக்கணும். மத்தபடி அதுக்கு இடையில நான் வந்து வேற எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப எதுவுமே இருக்கக்கூடாது, ஒன்னவே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, அப்ப மத்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும்? அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, மத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாவே நீங்க இருக்கணும் அப்படின்னாதான், அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், எடுத்தோடனே மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வரக்கூடாது. ஆல்ரெடி உங்களை ஃபுல்லா செதுக்கிக்கணும். ஒரு கல்லை வந்து சிற்பம் செதுக்குற மாதிரி செதுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களை நீங்க செதுக்கிட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள போறீங்க. அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் அங்க ஆகும் பொழுது ரியாலிட்டியில உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தப்பா நடந்தாலுமே உங்களுடைய சப்கான்சியஸ்ல நீங்க பாசிட்டிவா தான் இருக்கிறீங்க. அதை ஈஸியா அங்க ஹேண்டில் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா இங்கே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் ப்ராப்பரான கான்சியஸ் மேனிஃபெஸ்டேஷன். இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா நீங்க எப்படி நினைச்சீங்களோ அப்படியே நடக்கும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.